இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தக்காளி சாப்பாட்டை எப்படி பிரியாணி ஸ்டைல்ல பண்ண போறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு வின்ஸ் ஹனி யூடியூப் சேனல்ல போடுற வீடியோவை நீங்க பாக்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நாங்க போடுற வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம வின்ஸ் ஹனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தக்காளி சாப்பாடு செய்ய தேவையான பொருட்கள்: கிராம்பு 4, ஏலக்காய் 3, பட்டை 2, பிரிஞ்சலை 2, பச்சை மிளகாய் 2, 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், நறுக்குன கொத்தமல்லி, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். ஒரு பெரிய பழ தக்காளி நறுக்கி வச்சுட்டேன். 5 பழ தக்காளியை பேஸ்ட் ஆக்கி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நறுக்கிய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி பச்சை வாசம் போகட்டும். இது கூட மசாலாவை எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தண்ணிக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்க போகிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கலாம். குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி 3 விசில் வச்சுக்கிறேன். குக்கர் விசில் வந்துருச்சு. விசில் அடங்கட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணுறேன். வாசம் சூப்பராக இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுவையான தக்காளி சாப்பாடு பிரியாணி ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு.